ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் 60வது திவ்ய தேசமாக அமைந்துள்ள 3 அடி தானமாக வேண்டி 1 அடி பூலோகத்திலும் மறு அடி சத்தியலோகத்திலும் 3வது அடி மகாபலி சக்கரவர்த்தி தலை மேலே வச்சு பாதாள லோகத்துக்கு அனுப்பிய அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாளாக அமர்ந்த திருக்கோவிலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 கோபுரங்கள் அமைந்துள்ளது. அதில் இங்கே இருக்கிற ராஜகோபுரம் உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192 அடி 11 அடுக்கு 11 கலசம் கொண்டு மிக உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 5 ஏக்கரா நிலத்தில் அமைந்துள்ளது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லையும் கோபுரங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த கோபுர வாசலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம இறைவனை தரிசிக்க போவோம். ஆனால் இங்கே இருக்கிற கோவிலில் வித்தியாசமாக கோபுரத்துக்கு கொஞ்சம் தள்ளி கோவில் அமைஞ்சிருக்கு. நாம் இப்போ போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா ராஜகோபுர வாசல் வழியாக போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னொரு கோபுரமும் அமைஞ்சிருக்கு. அது கோவிலுக்கு சைடில் அமைஞ்சிருக்கு. அந்த கோபுரமும் கொஞ்சம் தள்ளி தான் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவில் 2000 வருடம் பழமைமிக்க கோவில். இந்த கோவிலை கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னனும் விஜயநகர பேரரசு காலத்துல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. நாம் இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மண்டபத்துக்கு மேலே நாமமும் சங்கு சக்கரமும் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலோட கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்தோட அழகு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய நாமத்தை சுமந்து அவ்வளோ அழகான காட்சி கொடுக்குது இந்த கோபுரம். இந்த கோபுரத்துக்கு வாசல் வழியாக போய் தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு முன்னாடி நாமமும் சங்கு சக்கரமும் சுதை சிற்பமாக அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு திருப்பதியில் 2இல் 1 இந்த கோவில் ஆகும். தோஷங்கள் நிவர்த்தி. பெருமாள் கருடசேஷன் ஆனந்த வாசகியுடன் எழுந்தருளி சேவை சாதிப்பதால் ஒரு மண்டல 48 நாட்கள் நெய் விளக்கு ஏற்றினால் சகல நாகதோஷமும் நிவர்த்தியடையும். நாம் மூலவரை தரிசிக்க என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா 4 தூண்கள் கொண்ட ஒரு சிறிய மண்டபம் அமைஞ்சிருக்கு. அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய பாதம் அமைஞ்சிருக்கு. ஆனால் 2 பாதம் இல்லை, ஒரே ஒரு பாதம் மட்டுமே அமைஞ்சிருக்கு. கோவில் பார்த்தீங்கன்னா
பஞ்ச கிருஷ்ணராயண்ய சேஸ்திரங்களில் ஒன்றாகும் திருக்கண்ணமகை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், திருக்கவித்தாலயம். இங்க இருக்கிற உலகளந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா 72 பிரம்மக்களால் ஆராதிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுது. மூலவர் சன்னதிக்குள்ள இருக்கிற உலகளந்த பெருமாள் இந்த மாதிரி வடிவில் தான் காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான காட்சி, மிகவும் உயரமாக அமைந்திருக்காரு இங்கே இருக்கிற பெருமாள். நான் எந்த கோவில்லையும் இவ்வளோ பெரிய சிலைய மூலவர் சன்னதிக்குள்ள பார்த்ததில்ல. மிக மிக அற்புதமான காட்சி. நம்ம மூலவர் சன்னதிக்குள்ள இருந்து வெளியே வர மனசே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான காட்சி. உலகளந்த பெருமாளுடைய தரிசனம். மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே வெளியே இருக்கிற பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் சன்னதி. லக்ஷ்மி நாராயணன் சன்னதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி வராகன் சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற உலகளந்த பெருமாளுடைய நாமம் பார்த்தீங்கன்னா மூலவர் ஸ்ரீ திரிவிக்ரமன், உற்சவர் ஸ்ரீ ஜெகதீசன். தாயாருடைய திருநாமம் மூலவர் ஸ்ரீ பூங்கோவல் நாச்சியார், உற்சவர் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார். இங்கே இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளார்.
நாம் மூலவர் உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அவரை வெளியே சுற்று பிரகாரத்தில் சுற்றி வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அம்பாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சன்னதி பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான தூண்கள், அந்த தூண்களில் அழகழகான சிற்பங்களோடு அருமையான பெயிண்டிங் டிசைனிங்கள் கொண்டு அமைந்திருக்கு. அம்பாளுடைய வெளியில் இருக்கிற மண்டபம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற தூண்களில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அவதாரங்களில் பெயிண்டிங் டிசைனிங்கில் அற்புதமாக அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தது வெளியில் இருக்கிற இந்த மண்டபம். அம்பாளுடைய மூலவர் சன்னதிக்கு வெளி சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான தூண்கள் கொண்டு அமைந்திருக்கு. கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட கல் தூண்கள் கொண்டு அமைந்திருக்கு. ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது கோவில். இங்கே இருக்கிற கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அமைஞ்சிருக்கு உலகளந்த பெருமாள் கோவில். மிகவும் சிறப்புமிக்க பெருமை வாழ்ந்த பழமையான பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்களும் திருக்கோவிலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற உலகளந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற உலகளந்த பெருமாளுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பெருமாளுடைய சிறப்பை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த சந்தோஷத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.